வில் யூ ஹெல்ப் மீ. வழக்கம் போல் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்டை பிரித்து வச்சுக்கணும். முதல் ரூல் நமக்கு என்னது, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போகணும், மீ அப்படிங்கிறது ஐயா போகணும். செகண்ட் ரூல் வந்து ஆக்சிலரி verb. இங்கே ஆக்சிலரி verb எங்கே கொடுத்துருக்காங்க, முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டினாக இருக்கிற பட்சத்தில் நம்ம எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கோம், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வில், சரிங்களா. அடுத்தது என்ன எழுதணும், வில் வந்துச்சுன்னா வில் பி போடணும்ல, அதை எங்கே போடணும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. அடுத்த ரூல் வந்து V3. ஹெல்ப் என்னவா மாறணும், ஹெல்ப், ஹெல்ப்போட V3 ஹெல்ப்ட். ஃபோர்த் ரூல் பை. ஃபிஃப்த் ரூல் சப்ஜெக்ட் என்னவா போகணும், ஆப்ஜெக்டாக போகணும். ஸோ வில் ஐ பி ஹெல்ப்ட் பை யூ அப்படிங்கிறது என்ன வரணும்னா ஆன்சராக வரணும். நீங்கள் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஐக்கு அடுத்த ஆக்சிலரி verb, கொஸ்டினாக இருக்கிற பட்சத்தில் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆக்சிலரி verb. இதை ஞாபகம் வச்சுட்டாலே ரொம்ப எளிமையாக கொஸ்டினில் வரக்கூடிய ஆக்டிவ் டு பேசிவை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம்.